ஏங்க இந்த நியூ இயர்க்கு உங்களுக்கு என்ன வேணும்? பாயிண்ட் நம்பர் 1, வருஷத்தோட கடைசி நாள் இன்னைக்கு. இந்த வருஷத்தில் நாங்கள் எது பண்ணியிருந்தாலும் அதை இன்றைக்கோட மறந்து இன்றைக்கே குழி தோண்டி புதைச்சிருங்க. அடுத்த வருஷம் நீ அன்றைக்கி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு இழுத்து வச்சு பேசாதீங்க தயவு செஞ்சு. பாயிண்ட் நம்பர் 2, புது வருஷம் ஆரம்பிச்சோன்னே ஜிம்முக்கு போகணும், உடம்பை குறைக்கணும், டயட்டில் இருக்கணும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சரிதான். உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு நீங்களே போய் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நாங்களும் சாப்பிடணும்னு சொல்லி எங்களுக்கு போட்டு எங்களை தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எடுக்கலை, இல்லை உங்கள் காலுக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் அரை மணி நேரமாச்சும் டைம் கொடுங்க. ஏதாச்சும் வேலையாக இருந்திருப்போம், திருப்பி வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டு எனக்கு லவ் பண்ணுறது இல்லை, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு புக் எழுத ஆரம்பிக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 4, 6 மாதத்துக்கு ஒரு வச்சு பசங்களோட ட்ரிப்பு போகிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணுங்க வித்வுட் ஆஸ்கிங் எனி அன்னெசரி கொஸ்டின்ஸ் லைக் எங்கே தங்க போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் கூட வரா, பிளா 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 பிளா. பாயிண்ட் நம்பர் 5, உங்களோட ஜிபிஎஸ் மோட கொஞ்சம் நேரமாச்சும் ஆஃப் பண்ணி வைங்க. எப்பயுமே ஜிபிஎஸ் மோட்லேயே சுற்றாதீங்க. லைக் எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கீங்கன்ற கொஸ்டின்ஸ். பாயிண்ட் நம்பர் 6, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நாங்கள் 3 மணிக்கு கூட லைனில் நின்று பிரியாணி திம்போம். எங்களை அன்னெசரிலி கொஸ்டின் பண்ணாதீங்க. பாயிண்ட் நம்பர் 7, எங்களுக்கு ஒரு சட்டையோ பேண்ட்டோ பிடிச்சிருக்குன்னா 10 தடவை இல்லை 100 தடவை கூட திருப்பி போடுவோம். உங்களுக்கு மேட்சாக நாங்கள் போடணும்னு சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. பாயிண்ட் நம்பர் 8, மாதத்தில் ஒரு வீக்கெண்ட் ஆச்சு எங்களுக்குன்னு டைம் கொடுங்க. சோஃபாவில் உட்காந்துருப்போம், ரிமோட் வச்சுருப்போம், இல்லை கேம் கன்சோல் வச்சுருப்போம், அவ்வளவுதான். எல்லா வீக்கெண்டும் ஷாப்பிங்கு ஃபங்க்ஷனு ஆச்சா பூச்சான்னு புக் பண்ணிக்கிட்டே இருக்காது. பாயிண்ட் நம்பர் 9, ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், எப்படி 30 நிமிஷம் சும்மா உட்காந்துருப்போம் எதையுமே யோசிக்காமல். அதுக்காக நாங்கள் சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது. எங்களோட சிஸ்டம் ரீபூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாயிண்ட் நம்பர் 10, பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்த வீட்டில் இருக்குது, மே வீட்டில் இருக்குது, கீ வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இல்லையேன்னு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணாங்க. எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் வாங்கி தருவோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.